செல்வ செழிப்பான காலை வணக்கம். வெல்கம் டு மேஜிக் மார்னிங் புக்ஸ் அண்ட் பிராக்டிஸ். நம்மளுடைய பிராக்டிஸ் அற்புதமாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு பிரசன்டேஷன் பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய அற்புதமான நபர். ஐ இன்வைட் சகுந்தலா பழனிசாமி. எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் சகுந்தலா பழனிசாமிங்க. சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கரா இருக்கிறேன். ஈரோடுல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு பையன், அழகான ஹஸ்பண்டு, அற்புதமான குழந்தை, எல்லாருமே பிசினஸ் பேக்ரவுண்டு. இதுதான் என்னோட ஹம்பிள் பேக்ரவுண்டு. இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நேரத்துல நம்ம எல்லாருமே அதை மீட் பண்றது மத்தவங்களுக்கு அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா அது எனக்கு நான் அதை ஒரு செலிப்ரேட் பண்ற விஷயமா இருக்குது. இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களை நான் இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத மாதிரி நான் பாக்குறது இல்ல. பட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா தான் நான் பாக்குறேன். இவங்க எல்லாமே என்னோட ரேஷன் கார்டுல வேணா இல்லாம இருக்கலாம். பட் என்னோட ஹார்ட்ல இங்க இருக்கிற அத்தனை பேருமே நாங்க எல்லாம் எங்களோட அந்த குடும்ப உறவுகளா தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். இந்த காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நான் இன்னைக்கு இந்த வெல்கம் டு மேஜிக் மார்னிங் புக்ஸ் அண்ட் பிராக்டிஸ்ல இன்னைக்கு நான் எடுக்க போற புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயம் புக். இதோட ஆத்தர் மகாத்ரயா. இது இந்த புக் எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒண்ணு. பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய சாப்டர் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் இந்த புக்ல இருக்குது. என்ன பொறுத்தளவு இந்த புக் ஒரு பகவத்கீதை மாதிரி, ஒரு குரான் மாதிரி, ஒரு பைபிள் மாதிரி எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு புக். எந்த சுச்சுவேஷன்ல, எந்த வயசுல உங்களுக்கு ஒரு 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 சுச்சுவேஷன்ல ஒரு ஒரு சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புக் எடுத்து படிச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும். அவ்வளோ பிரமாதமா அதை கொடுத்திருக்காங்க. நாங்கெல்லாம் இதை வாங்கி வச்சு ஒரு ஒரு 10-15 வருஷம் இருக்கும் இந்த புக்கு. நான் எத்தனை தடவை படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளவு பிரமாதமான புக். இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய தினம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னைக்கு பாருங்க, இந்த கம்யூனிட்டியில நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அதைத்தான் அவர் பிரமாதமா சொல்றாரு. இந்த கம்யூனிட்டியில நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதைத்தான் அவர் பிரமாதமா அதை சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் நம்ம இன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா, லைஃப மாத்துறதுக்கு 3 விஷயம் சொல்றாங்க. அந்த 3 விஷயம் இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க. வேக்கப் ஏர்லி மார்னிங், காலையில நேரமே எழுந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிறைய அந்த சக்சஸ் பர்சன் பாருங்க, 6 மணிக்குள்ள அவங்களோட அந்த ரொட்டீனை முடிச்சுட்டு 6 மணிக்கு அந்த கோல் செட் பண்ணி அன்னைக்கு நாளுக்கு அந்த பிளான் பண்ணி ப்ரிப்பேரா இருப்பாங்க. அவங்கதான், அதனாலதான் அவங்க மில்லியனரா இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு சக்சஸ் பர்சனா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த அதிகாலை பொழுது காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் ஒரு நன்றி உணர்வோட நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் காலையில நீங்க பாருங்க எத்தனை விதமான அந்த பிரேயர், அந்த பிராக்டிஸ், அந்த அந்த நன்றி உணர்வோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது அந்த 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 கிராட்டிடியூட் இதுல அந்த நன்றி உணர்வு எழுத சொல்லும் போது நிறைய பேர் தங்கிட்ட என்ன இல்லையோ அதை கேட்டு எழுதுவாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது அல்ல நன்றி உணர்வு. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்க கேளுங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. யார்கிட்ட இருக்குதோ அது நிறைய கொடுக்கப்படும், யார்கிட்ட இல்லையோ அது நிறைய எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிராட்டிடியூட்ல நான் என்ன எழுதுவேன் அப்படின்னா, என்னோட அம்மா அப்பாவுக்கு நன்றி. நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நம்மளோட அம்மா அப்பா. யோசிச்சு பாருங்க, நம்ம வளர்ந்து நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம அம்மா அப்பா எவ்வளவு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட அதை பண்ணியிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். ரெண்டாவது, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளை சுத்தி எவ்வளவோ பேரு, நம்மளோட உறவுகளா இருக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளோட நெய்பர்ஸா இருக்கலாம், நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அலைவா இன்னைக்கு இவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா இன்னைக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நீங்க அந்த இருக்கிறதுக்கு நீங்க நன்றி சொல்ல சொல்ல அபண்டன்ஸ் அந்த பிளெஸிங்ஸ் வரும் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றாரு. இன்னைக்கு காலையில நம்ம பாருங்க, இந்த நம்ம மேஜிக் மார்னிங் இதுல எவ்வளவு அந்த ஃபர்கிவ்னஸ் பிரேயர்ல இருந்து அது நீங்க இந்த மேஜிக் மார்னிங் வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த பழனிசாமி சார் வணக்கம் சொல்லும் போதே எனக்குள்ள 1000 பட்டர்ஃபிளை பறந்து அப்படியே அப்படியே மிதக்கிற மாதிரி தான். அந்த காலையிலேயே நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்றோம். பாருங்க இன்னைக்கு எவ்வளவு அந்த எக்ஸசைஸ், அந்த மூச்சு பயிற்சி இல்ல. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே நபர் யாரு தெரியுமா? அது ஒரு ஒரு சாட் பாக்ஸ்ல போட சொன்னாங்க. பாதுகாக்கக்கூடிய நபர் யாருன்னா தன்னோட ஹஸ்பண்ட், தன்னோட குழந்தைங்க, தன்னோட அம்மா அப்பா. அதெல்லாம் இல்ல.
நம்மள நம்மளே பாதுகாத்துக்கிறத, நம்ம தான் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே நபர். அதுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை விதமான அந்த எக்ஸசைஸ். செவன் சக்கரா பாருங்க. ஜெயலட்சுமி மேடம் தான் சொன்னாங்க, அந்த காலையில மட்டும் நீங்க பத்தாது, சாயங்காலமும் ஒரு வேளை அந்த செவன் சக்கராவை பண்ணுங்க. அந்த குண்டலினி சக்திய அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த நம்மளோட அந்த உச்சந்தலை வரல தட்டி எழுப்பி அந்த நாள் பூரா அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்கு எவ்வளவு அற்புதமான அந்த பிராக்டிஸ். அந்த ஒரு நாள்ல நம்ம எப்படி அதை பண்றோம். காலையில அந்த 5 to 6 இத்தனை விதமான அந்த பிராக்டிஸ பண்ணும் போதே நம்மளோட பாடி அப்படியே சூப்பரா, அப்படியே ரொம்ப பிரமாதமா அடுத்ததுக்கு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம பாடியும் அந்த மனசும் அது ரெடியா இருக்குது பாருங்க. அந்த நாள் வந்து நம்ம சூப்பரா பிரமாதமா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர்ங்கிறார். நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அதுதான் உங்களை வந்து அந்த மைண்ட ஃப்ரெஷ் அப் பண்றதுல இருந்து, உங்க பாடியை ஃப்ரெஷ் அப் பண்றதுல இருந்து, இந்த நாள் எப்படி நீங்க அந்த அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல அதை ப்ரிப்பேர் பண்ண போறீங்கிறது அந்த தண்ணி தான் தீர்மானம் பண்ணுங்க. அதனால நம்ம எப்படி அந்த அந்த வாட்டர் கன்சப்ஷன் சொல்றோம் இல்லையா, இதுக்கு ஒரு கிளாஸே எடுத்தாங்க. வாட்டர் எவ்வளவு குடிக்கணும், எப்ப குடிக்கணும், எந்தெந்த நேரத்துல குடிக்கணும் அப்படிங்கறத அது குடிச்சதுனால எவ்வளவு அந்த பாடி மாற்றம் அப்படிங்கறது வந்து நம்ம இந்த கம்யூனிட்டியில நம்ம நிறைய கிளாஸ் அதை பார்த்திருக்கிறோம். அதனால நிறைய தண்ணி குடிக்கிறது மூலியமா நம்மளோட அந்த ஆரோக்கியத்தை, அமைதியை, பீஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது லிசன் அண்ட் ரீட். 3வது விஷயம் லிசன் அண்ட் ரீட். ஒண்ணு படிங்க, இல்ல படிச்சவங்களுக்கு கேளுங்க. இன்னைக்கு இந்த கம்யூனிட்டியில எத்தனை புக்கத்தை இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அத்தனை புக்கு வாங்க முடியுமா சொல்லுங்க? வாங்கினாலும் நம்ம படிக்க முடியுமா? இந்த தாயம் புக்கு 10-15 வருஷம் ஆகுது நாங்க வாங்கி. ஆனா இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி திருப்பி இதை படிக்கணும், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இன்னைக்கு நம்ம இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்க நீங்க புக்கு வாங்க வேண்டாம். ஆனா இந்த காலையில ஒரு 5:30க்கு எழுந்திருச்சு, ஒரு 5 o'clock, சாரி 4:30க்கு எழுந்திருச்சு 5 o'clock நீங்க வந்து இன்னைக்கு எத்தனை லீடர்ஸ் அதுலயும் நேத்து இந்த புரோட்டீனை பத்தி ஜெயலட்சுமி மேடம் பேசுறாங்க பாருங்க. ஒரு குழந்தைத்தனமா, ஒரு யதார்த்தமா. இதுல ஒண்ணுமே இல்லை. இது நம்ம வந்து புது விஷயங்களை கத்துக்கிறது மூலியமா தான் நம்மளே நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு படிங்க, இல்ல படிச்சவங்களுக்கு இந்த லிசன் பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது 3மே நம்மளோட கம்யூனிட்டியில இருக்குது. நம்ம காலையில அது ஆத்தர் சொல்றது என்னன்னா, இந்த காலையில நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸோட நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க. நீங்க எவ்வளவு அந்த டஃப் சுச்சுவேஷனா இருந்தா கூட இப்ப நீங்க தயார் பண்றதுதான் அந்த நாள் பூரா உங்களோட வரும். நீங்க நிறைய பேர் அதை வந்து டெஸ்டிமோனியல்ல சொல்லுவாங்க. இது அட்டன் பண்ணதுல இருந்து என்னோட பாடி டே பூரா அந்த எனர்ஜி எத்தனை வேலை செஞ்சா கூட டயர்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாத்தி மேடம் சொன்னாங்க, நாங்க பழனி போயிருந்தோம். நான் வந்து என்னை விட சின்ன வயசுல தட்டு தடுமாறி உட்கார்ந்து எழுந்து அப்பாடி அம்மாடின்னு சொல்லி நான் முருகா முருகா முருகாங்கிற கோஷத்தை போட்டே ஆரம்பத்துல இருந்தேன், எண்டு வரல தான் நான் போய் திரும்பி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த கம்யூனிட்டியில நம்மளோட அந்த மைண்ட, நம்மளோட அந்த அதாவது வில் பவர், அந்த மன வலிமையை இன்க்ரீஸ் பண்றதுதான் இந்த கம்யூனிட்டியோட ஒரு நோக்கமே. அதனால அது வந்து இந்த நாள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த கம்யூனிட்டி ரொம்ப பிரமாதமா இருக்குது. 2வது உன்னதமான உறவு. இந்த உலகத்துல உன்னதமான உறவு என்ன சொல்றாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த உன்னதமான உறவு அப்படிங்கிறாங்க. தாய் தந்தை உறவு அதெல்லாம் சொல்லல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த உறவு சரியா இருந்தது அப்படின்னா அதுதான் ஃபேமிலியோட ஆணிவேர். அந்த உறவு சரியா இருந்தது அப்படின்னா நம்மளை சுத்தி எல்லாமே சிறப்பா நடக்குமா. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு பத்தி சொல்றதுன்னா, எனக்கும் பழனிசாமி சாருக்கும் கல்யாணம் ஆகி 41 வருஷம் ஆகுது. நான் உண்மையாலுமே அதை பெருமையா நான் நினைக்கிறேன். ஒரு நாள் கூட எங்களுக்குள்ளார அந்த ஒரு கருத்து வேறுபாடு அந்த வந்த மாதிரி எனக்கு தெரியாது. சின்ன சின்ன ஊடல் வரும், அது ஒரு நாள்லயே அது சரியா போயிடும். அந்த ஒரு நாளைக்கு மேல இன்னைக்கு எல்லாம் பார்த்தா 1 மாசத்துக்கு பேசாம இருப்பாங்க, 6 மாசம் கூட சில சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசாம இருப்பாங்க. அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துக்குள்ள வளர்ற குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பவுமே ஒரு யூனிட்டியா ஒற்றுமையா இருக்கணுங்கிறாங்க. எந்த நேரத்திலையும் யாரையும் உங்களுக்குள்ளார ஒரு சின்ன சின்ன அந்த ஊடல் வந்தா கூட, அது வரும், லைஃப்னா அப்படித்தான் இருக்கணும். அந்த ஊடல் வந்தா தான் அப்புறம் சமரசத்துக்கு போகும்போது அந்த லைஃப் நல்லா இருக்கும். ஊடல் இருந்தா கூட உங்களோட ஒற்றுமையை எந்த காரணத்தை கொண்டு அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யாரையும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதை தாழ்த்தி பேசாதீங்கம்பாங்க. ஒரு சிலர் அந்த ஹஸ்பண்ட் எல்லாம் இன்னைக்கு வெளியில பாத்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் அப்படிங்க, என்னோட ஒய்ஃப் இப்படிங்க, அவங்க அம்மா அப்பாவையெல்லாம் தேவையில்லாம இழுத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி இழுக்கணும் சொல்லுங்க? அவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இன்னைக்கு இந்த லேடிஸ்ங்கிறது வந்து அந்த நெல்லு நாத்து மாதிரி வேறொரு பக்கம் வளருவாங்க. அத புடுங்கி கொண்டு வந்து வேறொரு பக்கம் நட்டு அது தளைஞ்சு அது விருட்சமா வளர்ற மாதிரி தான் அது இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து அவங்க வந்து பெத்தவங்களை விட்டு, கூட பிறந்தவங்களை விட்டு,
குலசாமியவே விட்டு, குலதெய்வத்தையவே விட்டு இன்னொரு குலதெய்வத்தை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்ல வர்றாங்க. அந்த மைண்ட் செட்ல இருக்கிற அந்த லேடிஸ், அந்த ஹஸ்பண்டை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அந்த விதத்துல பார்க்கும்போது நான் பழனிசாமி சார உண்மையாலுமே நான் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மாமாவே எனக்கு அந்த ஹஸ்பண்டா வரணும் அப்படிங்கிறது தான். உண்மையாலுமே அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி பார்த்து 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 காலையில எங்களோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுல இருந்து, எங்களோட வேலைக்கு அதை சப்போர்ட் பண்றதுல இருந்து, உண்மையாலுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் எல்லாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட வந்து கம்பேர் பண்ணி பண்ணி சொல்லுவாங்களா, சங்கலாவோட ஹஸ்பண்ட பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. காலையில எழுந்திருச்சு அது அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த இளநீ வாங்கிட்டு வந்து அந்த புரோட்டீன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கூப் போட்டு அடிச்சு 6:30 மணிக்கெல்லாம் காலையில டான் அந்த வேலையை அது ப்ராப்பரா அதை பண்ணிருவாங்க. நான் அதைத்தான் நான் நினைப்பேன். எந்த வேலையும் அதை சிறப்பா பண்ணுவாங்க. அதை நான் நினைப்பேன். அம்பானியோட ஒய்ஃப், அம்பானி கூட அம்பானியோட நீதா அம்பானியை வந்து அப்படி கவனிச்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. பழனிசாமி சார் என்னையும் என்னோட ஃபேமிலியும் அந்த மாதிரி அதை கவனிச்சுக்குவாங்க. அந்த உறவு நல்லா இருந்தா தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா உறவுமே நல்லா இருக்கும். அந்த உறவுல வளர்ற குழந்தைங்களோட மைண்ட் செட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு தடவை நான் சோழவந்தான் போயிருந்தேன். அப்போ குப்புசாமி சார் வீட்டுக்கு போகும்போது அவங்களோட மாமியார் வந்து சொன்னாங்க, அவங்க அவங்களோட அப்போ நீங்க அந்த ஒரு வார்த்தையில அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க மாமியார பார்த்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க மருமகள் எப்படின்னு உடனே, அவ எனக்கு மருமகள் இல்லைங்க, அவ குலசாமிங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு அதை பாருங்க. எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. அதே மாதிரி தான் சசிரேகா சுதாகர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்களோட மாமியார் சொன்னாங்க வந்து, அவ எனக்கு மருமக இல்ல, மக. எனக்கு என்ன வேணுமோ, எப்ப வேணுமோ நான் சொல்லாததுக்கு முன்னாடி அந்த செயலை செஞ்சு முடிப்பா. அதனால எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குதுங்க. அந்த முதுமையில வேற என்ன அவங்க கேக்குறாங்க? வைர நெக்லஸா கேக்குறாங்க. அந்த முதுமையில நம்ம எப்படி அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படிங்கறது. அது எப்ப ட்ரீட் பண்ணணும்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியும். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் போதுதான் அந்த குழந்தைங்க வந்து அந்த அட்மாஸ்பியர்ல வளரும் போது நாளைக்கு எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருந்தா கூட அழகா ஹேண்டில் பண்ணி அந்த அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அழகா அது வெளியில வருவாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது. யாரையும் யாரையும் நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு சந்திரக்கா அப்படி இருக்காங்க, ஜெயலட்சுமி மேடம் இப்படி இருக்காங்க, விஜயலட்சுமி மேடம் இப்படி இருக்காங்க. யாரையும் யாரோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். கடவுள் யாரையும் ஒண்ணுமே இல்லாம அனுப்பல. எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு பிரமாதமான ஒரு பவர் கொடுத்துதான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதனால அவங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பாக்கணும். என்னோட வந்த ஒரு ஒரு 2 மாசத்துக்குள்ளாரையே பழனிசாமி சார் என்னோட பிளஸ் என்ன, என்னோட பலம் என்ன, என்னோட பலவீனம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த பலத்தை போக்கஸ் பண்ணுங்க. நீங்க யாரா இருந்தாலும், ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட என்ன பலமோ அதை வந்து நம்ம போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதுல சிறப்பா வருவாங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள. ஹஸ்பண்ட் ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அது ஒரு பெருசா அது விழா எடுத்து கொண்டாடுற மாதிரி கொண்டாடுங்க. அதே மாதிரி ஒய்ஃப் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை ஹஸ்பண்ட் வந்து மனப்பூர்வமா, வெளியில உலகத்துல எவ்வளவு பேர் எவ்வளவோ சொல்லு, பட் வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் அதை சொல்லும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அதை சொல்லும் போது அது பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி பழனிசாமி சார் ஒவ்வொரு தரமும் இந்த கம்யூனிட்டியில முடிச்சிட்டு வந்ததுக்கு பிற்பாடு இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு அடி அவர் வளர்ந்துருவார். அந்த மாதிரி அது சுமாரா இருந்தா கூட சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள் அடுத்த நாள் அவங்க அதை சிறப்பா பண்றதுக்கு அது ஒரு ஏதுவா இருக்கும். அதேதான் அத சொல்றாங்க. யாரு யாருக்காகவும் உங்க குழந்தைங்க முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்து 2 பேருமே அவ்வளவு அது ஹாப்பியா இருக்கணும். இன்னைக்கு என்னோட பையன் சொல்லுவான், எப்படி மம்மி 41 வயசு 41 வருஷம் நீங்களும் அப்பாவும் அதே அந்த சிரிப்பு, அதே ஒரு 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 கருத்தொருமிக்க ஒரு எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது ஒரு பெருமையா, அது ஒரு பொறுமையா அதை ஹேண்டில் பண்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரோல் மாடலா இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரோல் மாடலா இருக்கணும். அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாமே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்குள் தான், இந்த குடும்பத்துல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அந்த உறவு நல்லா இல்லாததுனாலதான் இன்னைக்கு நிறைய அந்த பிரேக்கப் பாருங்க. இன்னைக்கு நிறைய விவாகரத்து, நிறைய அந்த ஒருத்தர் அதை புரிஞ்சுக்காம அது இன்னைக்கு வாழ்க்கை பிரேக்கப் ஆகிறதே இந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா தான் ஹஸ்பண்ட் வெளியில போய் வேலை பண்ணினா கூட எவ்வளவு பிரச்சனையா இருந்தா கூட வீட்டுக்கு வரும்போது பாத்துக்கலாங்க அப்படின்னு அவங்கள சும்மா ஒரு தட்டி தட்டி ஒரு ஒரு கிரீன் டீ போட்டு கொடுங்க. அவர் அதை மழையவே தாண்டுற அளவுக்கு அது தெம்பு வந்துடும். நீங்க உங்களுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா எவ்வளவு தடையா இருந்தா கூட அதை தாண்டி வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த துணை
அந்த அந்த இணை வேணும். அதுதான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது விஷயம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை பக்தியோட செய்யுங்க. ஒரு அர்ப்பணிப்போட செய்யுங்க. ஏனோ தானோன்னு நீங்க செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது நீங்க ஏனோ தானோன்னு செய்ய வேண்டாம். இது யாருக்காக செய்யறோம்? நமக்காக செய்யறோம். எந்த ஒரு வேலையுமே நீங்க எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க உங்களுக்காக நீங்க செஞ்சு பாருங்க. அது பிரமாதமான அது ரிசல்ட் கொடுக்கும். இன்னைக்கு என்னால எல்லாம் சம்மணம் போட்டே உட்கார முடியாது. முதல்ல எல்லாம் சம்மணம் போட்டே உட்கார முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த பிராக்டிஸ் வந்த போது எவ்வளவு நேரம் எனக்கு அது ஒரு பெரிய பெருமிதமா இருக்கும். அது சம்மணம் போட்டு அந்த மூச்சு பயிற்சி ஆகட்டும், அந்த நாடி சுத்தி, அந்த செவன் சக்ரா எல்லாம் கீழே உட்கார்ந்து பண்ணிட்டு அந்த மெடிடேஷன் அதெல்லாம் அந்த ஸ்மைலிங் இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதனால எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பழனிசாமி சாரையில நான் ரொம்ப பாராட்டணும். எப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ளர அவர் அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏனோ தானோ அது பண்றதே இல்லை. ஒரு அர்ப்பணிப்போட இந்த கடவுளுக்கு போய் எப்படி நம்ம ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னா எவ்வளவு ஒரு பயபக்தியோட பண்ணுவோம். அதே மாதிரி தான் அவர் அந்த அதை ப்ரிப்பேர் பண்ற அந்த விஷயமே அந்த பயபக்தியோட ஒரு அர்ப்பணிப்புணர்வோட. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அது போய் சேரணும். எல்லாரும் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அழகா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அறம் சார்ந்த வருமானத்தை சம்பாதிக்கணும். சக்சஸ்ங்கிறது என்னங்க? வாழ்க்கையில சக்சஸோட டெபினிஷன் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பேருக்கு பின்னாடி பல டிகிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அல்ல. வாழ்க்கையில சக்சஸோட டெபினிஷன் என்ன அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, அறம் சார்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறது, அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதுதான் சக்சஸோட டெபினிஷன். உங்களால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நீங்க பண்ணி பாருங்க. இந்த கம்யூனிட்டி மூலியமா நம்ம எவ்வளவு பேருக்கு அந்த சந்தோஷத்தை, அந்த அமைதியை, அந்த ஆரோக்கியத்தை, அந்த அறம் சார்ந்த வருமானத்தை நம்ம அதை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதோட நோக்கம் என்ன? ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். இது மூணு வேற எங்காவது நீங்க சொல்லி வெல்த் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய சொல்லி தருவாங்க. பட் ஹெல்த் சம்பாதிக்கிறதுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த கம்யூனிட்டியில தான். அதனால எந்த ஒரு வேலையும் நீங்க ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட ஒரு சமையலே பாருங்க. ஜெயலட்சுமி மேடம் சொல்லுவாங்க உங்களோட மைண்ட் செட் அதுல கூட ஆட் பண்ணும். அந்த டேஸ்ட் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன மைண்ட் செட்ல இது போய் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல இந்த டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான மனநிலையில நம்ம சாப்பாடு பண்ணும் போதுமே அது ஒரு அந்த அந்த சாப்பாடே ஒரு சிறப்பா வரும். அப்படின்னா மத்த வேலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் ஏன் திருப்பி திருப்பி மாமாவை சொல்றேன்னா எனக்கு மாமாவோட அந்த வேலை எந்த வேலையா இருந்தா கூட அப்படி ஒரு ஒரு நேர்த்தியா இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணா கூட எங்க வீட்டுல என்னோட பையன் சொல்லுவான், இன்னைக்கு யாரு அப்பா கட் பண்ணணுதான், நாங்கெல்லாம் கட் பண்ணணும்னா அது சாப்பிடுறது தானே, எப்படி இருந்தா என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கட் பண்ணி வச்சிருவோம். ஆனா பழனிசாமி சார் கட் பண்ணினாங்கன்னா அந்த சர்வ் பண்றாங்கல்ல இந்த ஹோட்டல்ல எல்லாம் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல அந்த பண்ணி அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஃபோர்க் வச்சு அழகா நீட்டா கொண்டு வைப்பாங்க. அது பார்க்கும் போதே அது ஒரு 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 திருப்தி. நம்ம சாப்பிடும் போதே அதை எடுத்து அதை சாப்பிடும் போதே அதுல இருக்க அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம பாடிக்கு போயிடுற மாதிரி அதை பார்க்கும் போதே அதுக்கு நமக்கு அது தோணும். அதே மாதிரி ஒரு ட்ரிப் எல்லாம் போறதுக்கெல்லாம் நான் எடுத்து வச்சேன்னா ஒரு 4 ட்ரெஸ்லயே அந்த பெட்டி ஃபுல்லாகி எனக்கு இடம் பத்தாது. இதே பழனிசாமி சார் அரேஞ்ச் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அது 4 செட் இல்ல இன்னும் 4 செட்டு கூட வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு. அதான் அவர் செய்யற வேலையை நீங்க எந்த வேலையா இருந்தா கூட நீங்க ஆபீஸ்ல நீங்க செய்யற சின்ன வேலையா இருந்தா கூட ஒரு அர்ப்பணிப்போட செய்யுங்க. அதுல நல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு பேர் அங்க கிடைக்கும். ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி அங்க இருக்கிற அந்த வேலை ஆள்கிட்ட நீங்க எந்த ஒரு இதை சொன்னாலும் அன்பா அரவணைப்போட நீங்க எந்த ஒரு இதையும் நீங்க சிறப்பா செஞ்சு பாருங்க. அது பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் சொல்றது என்னன்னா எந்த வேலையா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்கிறாரு. அதாவது தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட இப்ப காலையில நம்ம இந்த கம்யூனிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாளா 6:30 மணிக்கு எழுந்துருச்சுன்னா கால்ல சக்கரம் கட்டுன மாதிரி எங்க கிராட்டிடியூட் பண்றது, எங்க எக்ஸசைஸ் பண்றது, அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. நீங்க காலையில 6:30 மணிக்கு எழுந்திருச்சா ஐயோ வாசல் தெளிக்கணும், கூட்டணும், கோலம் போடணும், சமைக்கணும், அந்த குழந்தைங்களை ப்ராப்பரா அதை அனுப்பணும், அவரை ஆபீஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இருக்குமோ ஒழிய ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க எழுந்திருச்சு பாருங்களேன். உங்களை நீங்க கவனிக்கிறதுக்கு நீங்க பஸ்ஸுக்கு போனாலும் சரி, பிளைட்டுக்கு போனாலும் சரி. இன்னைக்கு பிளைட்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க 4 டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க. அவங்க அந்த 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 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பியிருந்தா அந்த அந்த பிளைட் அவங்க பிடிச்சிருந்திருப்பாங்களாமா. அந்த டிராபிக்ல மாட்டி அவங்க பிளைட்டையே அப்போ மிஸ் பண்ணிட்டாங்களாமா. அதனால அவங்களுக்கு எவ்வளவு லாஸ். அதை சொல்லி 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 அது போய் ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அதுல இருந்து அவங்களுக்கு அது ஒரு பாடம்.
அது போனதுக்கு பிற்பாடுதான் அந்த பாடத்தை நம்ம கத்துக்கணுமா? அதனால எந்த வேலையா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பாருங்க, காலையில ஒரு 5:40 இந்த 4:40க்கு எழுந்திருச்சு, அந்த 5ல இருந்து அந்த 6:00 வரல நம்மள ப்ரிப்பேர் பண்ணி நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நாள் பூரா நம்ம ரிலாக்ஸா அப்படியே பொறுமையா ஒவ்வொரு வேலையும் பண்றதுக்கு நமக்கு டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால எந்த வேலையா இருந்தாலும் நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னால முடியும்னு சொல்றதுதான் வாழ்க்கையோட மொழி. முடியாதுன்னு சொல்றது சாவோட மொழி அப்படின்னு சொல்றாங்க. எந்த இதா இருந்தா கூட நீங்க என்னால முடியும்னு சொல்லுங்க. ஒரு மனித படைப்பிலேயே மிக அற்புதமான படைப்பு வந்து அதாவது கடவுளோட படைப்பிலேயே மிக அற்புதமான படைப்பு மனித படைப்பு. அந்த மனித படைப்பு தான் அந்த சாவோட மொழியை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும். என்னால முடியாதுங்க, என்னால நடக்காதுங்க, இது ஓடாதுங்க அப்படின்னு. ஆனா இந்த சின்ன சின்ன அந்த சீவராசிகளை பாருங்க, அதெல்லாம் வந்து அது முடியாது கடைசி வரல போராடும். ஒரு நீங்க எறும்ப பாருங்களேன், எறும்பு அது போயிட்டு இருக்கும். நல்லா சின்ன வயசுல இந்த குறும்புத்தனமா அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். அது லைன் புடிச்சு போயிட்டு இருக்கும். அது அந்த கையில கோடு போடுவேன். அந்த கோடு போட்டா அந்த அந்த எறும்பு வந்து சோர்ந்து போயிடாது. அது திருப்பி கீழே போயிடாது. அடுத்த ரூட் பிடிச்சது அழகா அது அதோட டெஸ்டினேஷனை அதோட இலக்கை அதை ரீச் பண்ணும். சில எறும்பியெல்லாம் நான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். பார்க்கல அது என்ன பண்ணும்னு. மறுபடியும் வேற ரூட் போட்டு அழகா அது போகும். கடைசி வரல அதோட முயற்சி விடாது. கடைசி வரல போராடும். அதே மாதிரி ஒரு மரத்தை எடுத்து பாருங்க. மரத்தை வெட்டுங்க. ஒரு கிளையை நீங்க வெட்டுனீங்கன்னா அந்த கிளையில இருந்து 3 கிளையை அது பிரிஞ்சு வரும். கடைசி வரலும் அது அது தன்னோட அந்த போராட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாது. ஆனா மனித பிறவி மட்டும்தான் எதை எடுத்தாலும் என்னால முடியாதுங்க. காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்னால எழுந்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதாவது இந்த கம்யூனிட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆனா என்னால அந்த 4:50 5:00 என்னால எழுந்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப சாதாரணம். நம்மளோட பாடியில ஒரு பயோ கிளாக்ன்னு இருக்கு. பாடி கிளாக்ன்னு. அதுதான் அந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஏன் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட நேரத்துல நம்ம சாப்பிடுறது, கண்ட நேரத்துல தூங்குறது, 10 11 மணிக்கு பெட்டுக்கு போனா கூட இந்த ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு நம்ம அதை உருட்டி பரட்டிட்டு இருந்தா எப்படி நமக்கு தூக்கம் வரையும்? அந்த சர்க்காடியன் ரிதம் ஒரு குழம்பி போய் இருக்கும். எதுல எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறது தெரியாம. நீங்க இப்ப பாருங்களேன், இப்ப யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் இந்தியா வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களோட அந்த ஜெட்லாக் முடிஞ்சதுங்களா? அது ஜெட்லாக் இல்ல. அந்த சர்க்காடியன் ரிதம். அவங்களோட அந்த பயோ கிளாக் அங்க வந்து நமக்கு இங்க மார்னிங்னா அங்க நைட்டா இருக்கும். அதுல இருந்து இங்க வரும்போது ஒரு 2 3 நாள் அது அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கும். அது பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த சர்க்காடியன் ரிதம் கரெக்ட்டா வந்துரும். அதே மாதிரி ஒரு 2 3 நாள் நீங்க எழுந்திருச்சு பாருங்களேன். காலையில ஒரு 5:00 நீங்க எழுந்திருச்சு பார்க்கணுங்கிறது உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையை வைங்க. ஒரு 3 மணிக்கு ஒரு 3 தரம் அந்த 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கறத நீங்க வச்சு பாருங்களேன். நீங்க எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் அது பிராக்டிஸ் ஆயிரும். இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் வந்து எவ்வளவு நேரத்துல வந்து படுத்தா கூட அந்த 4:50க்கு அதை எழுந்திருச்சு. அதுவும் பழனிசாமி சார் எல்லாம் 4:30க்கு டான் எழுந்திருச்சு அந்த குளிச்சுட்டு வந்ததுக்கு பிற்பாடுதான் நான் எழுந்திருப்பேன். அந்த 4:50க்கு நான் எழுந்திருப்பேன். அந்த மாதிரி நீங்க ஒரு 2 3 நாள் அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. யாருக்காக? நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக. ஆரோக்கியம்ங்கிறது நம்மளோட ஒரு பெரிய சொத்து. அவர் கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளே நம்ம கேர் பண்ணிக்கணும். அதை செல்ஃப் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. நமக்காக வேற யாருமே வந்து அந்த கேர் எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு ஃபர்ஸ்டா நம்ம தான் சாப்பிடணும். நம்மளோட ஆரோக்கியத்தை பேணணும்னா நம்ம தான். ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னா நம்ம தான் அதை பொறுப்பு. நம்ம தான் காலையில எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். நம்ம இன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் பாருங்களேன், இன்னைக்கு காலையில இது முடிச்ச உடனே ஒரு 5000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பா நான் போட்டிருப்பேன். ஒரு 50 மினிட்ஸ் நான் வந்து வாக்கிங் முடிச்சிருவேன். ஈவினிங் வந்து ஒரு 30 மினிட்ஸ் எப்படி ஒரு 8000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங்ல முடிச்சிருவேன். வீட்ல எப்படி ஒரு ஒரு 3 4000 ருபீஸ் வந்திருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வந்துரும். ஆனா என்ன பார்க்கும்போது வெளியில பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு இந்த கம்யூனிட்டியில கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அவ பார்க்கும் போதே என்ன சொல்லுவேன்னா உலக அழகி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அழகுங்கிறது காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு பாருங்க, ஜெயலட்சுமி மேடத்தை பாருங்க, விஜயலட்சுமி மேடத்தை பாருங்க, ராஜாத்தி பாருங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வயசுக்கு பாருங்க. எங்களோட வயசுக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக நீங்க வாழவே கூடாது. உங்களுக்காக வாழ்க்கையில கிடைக்கிறது மனித பிறவிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பிறவி. அந்த பிறவி நம்ம எப்படி அதை சந்தோஷமா வச்சுக்கணும். நான் யாருக்காகவும் கவலைப்படவே மாட்டேன். இன்னைக்கு ஆத்தா ஆயிட்டீங்க, நீங்க இப்படி பிளவுஸ் தைச்சு போடுறீங்க, ஆத்தா ஆயிட்டீங்க, இப்படி ஹேர் கட் பண்ணிக்கிறீங்க, ஆத்தா ஆயிட்டீங்க, ஆத்தான்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் வந்து மத்தவங்களை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். மத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா கடவுளே மத்தவங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்க உங்களுக்காக வாழுங்க. நான் சாமிங்கா ட்ரெஸ் பண்ணிக்குவேன். அதுவே நம்மளோட அந்த ஃபேஸை நான் வந்து அதை கிளியரா வச்சுக்குவேன். என்னோட ஆரோக்கியத்துக்கு நான் வந்து அந்த எக்ஸசைஸோட கூட அந்த சப்ளிமெண்ட். இன்னைக்கெல்லாம் லேடிஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த கால்சியம் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கால்சியமும் அந்த விட்டமின் டி. இன்னைக்கு இதை வந்து நாங்க இன்னைக்கு
எடுத்துக்கிற அந்த ஃபுட்டு சப்ளிமெண்டேஷன் பாருங்க, இந்த சப்ளிமெண்ட் இவ்வளவு சப்ளிமெண்ட் நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு லேடிஸுக்கு வந்து நான் வந்து இதை விளம்பரப்படுத்துறதுக்காக சொல்லணுங்கிறது இல்ல, ஒரு அவேர்னஸ் கிரியேட் படுத்துறதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இது எல்லாமே நேத்து ஜெயலட்சுமி மேடம் சொன்னாங்க, மனித நேயத்தோட தயாரிக்கப்பட்டது. நீங்க வெளியில 30 வயசுக்கு மேல லேடிஸ் அவசியம் எடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னா அது கால்சியம் தானுங்க. இன்னைக்கு அது வெளியில தெரியாது, அது சைலண்ட் அந்த டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டருக்கு அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருப்பாங்க. 10 பேர்த்துல 8 பேர்த்துக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு உளுந்து எலும்பு முறிஞ்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த எலும்புல நம்ம எவ்வளவு அடர்த்தி இருக்குது, அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்குது அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் மேட்டு தடுக்கி கீழே விழுந்து 3 லட்சம் ரூபாய் செலவுங்க. 3 லட்சம் அந்த தடுக்கி உளுந்து. இங்க மிகப்பெரிய ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போய் அவங்க ஆபரேஷன் பண்ணும்போது அவர் எக்ஸ்ரே எடுத்துட்டு அந்த எக்ஸ்ரேவை காட்டுறாரு, இந்த எலும்புல எங்க கால்சியம் இருக்குதுன்னு நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க உறவுகளே அதை பார்த்து நான் முதலிய பிடிச்சு சொல்லிட்டு இருந்தேன், நீங்க 30 வயசுக்கு மேல கால்சியம் வந்து அப்சர்வ், அதாவது நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம பாடி அதை அப்சர்வ் பண்ணிக்காது. கூட நீங்க விட்டமின் டி சேர்த்து எடுக்கும்போது அந்த கால்சியம் நல்லா இருக்கும். அப்படியே நீங்க சாப்பிட்டா கூட அது உடம்புக்கு நீங்க வந்து அவ்வளவு சாப்பிட முடியாது. அவ்வளவு சாப்பிட்டதை நீங்க வெளியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு 20 ரூபாய் ஒரு ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிடறதுக்கு 20 ரூபாய். நீங்க எத்தனை காஃபி குடிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க, அது நமக்கு உடம்புக்கு கெடுதல்னு தெரியும். பட் நம்ம இது எலும்போட அடர்த்தியை நம்ம இது வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்த கால்சியம் இந்த விட்டமின் டியும் அதை சேர்த்து போடுறதுனால நேற்று அழகா சொன்னாங்க ஜெயலட்சுமி மேடம், நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க 40 ரூபாய் அப்படின்னு நீங்க கணக்கு போடாதீங்க, ஒவ்வொரு நாளும் 400 ரூபாய் நீங்க சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னு. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்க நார்மலா உட்கார முடியாது, நார்மலா நடக்க முடியாது, நார்மலா ஓட முடியாது. இப்ப நாங்க விஜயலட்சுமி மேடம் எல்லாம் மாரத்தான் போய்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களோட வயசு வெளியே சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை ஜெயலட்சுமி மேடம் சொல்லாங்க, நாங்கெல்லாம் 50ஸ்ல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது நீங்க அந்த வயசை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எவ்வளவு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி புத்தம் புது அந்த அந்த இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாழ்க்கைன்னு அந்த லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வயசுல அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே நீங்க அதை கேர் பண்ணிக்கணும். நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து நாங்க என்ன பெருசா அதை பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த ஹோம் கேர் ப்ராடக்ட் எடுத்து நீங்க ஒரு எல்ஓசி நீங்க வாங்குங்க. அந்த எல்ஓசியில நீங்க வீடு தொடச்சு பாருங்க. அந்த தண்ணியை கொண்டு போய் நீங்க செடிக்கு ஊத்தி பாருங்க. அந்த செடி எவ்வளவு அற்புதமா அது வளருது அப்படின்னு அதுல இருந்து தெரியும் எது சிந்தட்டிக் எது நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. நீங்க வெளியில வாங்குறது எல்லாமே அது சிந்தட்டிக். அது வந்து நீங்க அதை சைட் எஃபெக்ட் உண்டு பண்ணும். நீங்க ரெகுலரா அது வந்து டெம்பரவரியா உங்களுக்கு அது சொல்யூஷன் கொடுக்குமோ ஒழிய பர்மனண்டா அது கொடுக்காது. ஆனா இந்த ப்ராடக்ட நீங்க அதுக்கு நீங்க செக் பண்றதுக்கே நீங்க 450 வரும் அந்த எல்ஓசி. அது வந்ததுன்னா வருஷத்துக்கு நீங்க 9 மாசத்துக்கு வரும். ஒரு வருஷத்துல 9 மாசத்துக்கு அந்த 1 லிட்டர் கண்டெய்னர் வரும். அதை வாங்கி நீங்க இதை வாங்கவே வேண்டாம், இது நீங்க அப்புறமா நீங்க வாங்குங்க, அதை டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. கண்டிப்பா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேன்னா நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மளுக்கு எங்க போனாலும் ஒரு வார்ம் வெல்கம் எங்க கிடைக்குதுன்னா சப்பானி மாதிரி சாச்சு போனா ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு வார்ம் வெல்கம் கூட. அம்மா ஆத்தா நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுங்க அப்படிம்பாங்க. நீங்க வந்து சும்மா ஒரு ஹீரோயின் மாதிரி. நீங்க நேத்து நாங்க ஒரு நிச்சயத்துக்கு போயிருந்தோம், நானும் பழனிசாமி சாரும். 16 வயசு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிச்சு, 60 வயசு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுது. மேடம் நீங்க எப்ப பாத்தீங்களா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஏஜ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இந்த நம்மளே கேர் பண்ணிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி இந்த நம்மளோட உடம்புக்கு என்ன டெபிசியன்சியோ அந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலியமா நம்ம அந்த இளமையை நம்ம திருப்பி கொண்டு வர முடியும். அந்த 10 வருஷம் இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்களை பாருங்க, 30 வயசு 40 வயசு மாதிரி தெரியும். இங்க எல்லாம் 70 வயசு 40 வயசு மாதிரி தெரியும். நீங்க அந்த மாதிரி அதுதான் இந்த சப்ளிமெண்டோட இந்த நம்ம கம்யூனிட்டியோட அந்த பவரே. அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்மளோட படைப்பு நம்மளோட வாழ்க்கைங்கிறது அற்புதமான அழகான ஒண்ணு. இந்த பூமி வந்து நம்மளுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி பேர்த்த பார்த்த பூமி, நமக்கு அப்புறமும் எத்தனையோ கோடி பேர்த்த பாக்குற பூமி. நாம இந்த பூமியில நம்ம வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அமைதியா ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கிறதோட மத்தவங்களையும் இந்த இந்த இதுல ஆரோக்கியமா அமைதியா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப கொண்டு வர்றதுக்கு நம்மனால ஆன சப்போர்ட். எத்தனையோ தான தர்மம் பண்றாங்க. நம்ம வேற எந்த பொருளாலோ அது வேற எதுலயோ பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சொல்லி இந்த கம்யூனிட்டிக்கு வாங்க, நல்லா இருப்போம், அழகா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், குடும்பம் அமைதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. வர்றவங்க வரட்டும், அது கடவுளோட பிராப்தம். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னா அது கடவுளோட பிராப்தம். அதனால நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு சொல்லுங்க, இந்த லைஃப் வந்து ரொம்ப அழகான லைஃப், நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.